தனது வாழ்க்கையில் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் பணியில் பதவி வகித்து அதன் பின்பு இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவராக ஆகி பின்பு இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக பதவி வகித்த திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்நாளில் இவ்விழாவிற்கு தலைமை திரு பி கணபதி பிஏ அவர்கள், நிறுவனர் ஹைட்ரல் குளோபல் நிறுவனம், திரு ஜி சிவகணபதி பிஏ அவர்கள், நிர்வாக இயக்குனர் ஹைட்ரல் குளோபல் நிறுவனம், திரு ஜி MBBS எம்எஸ் MGH DDA MBA அவர்கள், நிர்வாக இயக்குனர் முத்துமீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை மற்றும் இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க நமது ஹைட்ரல் ஐடியின் முதல்வர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் மற்றும் நமது ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் வருகிற விழாவிற்கு வரவேற்கிறேன். அர்ப்பணி என்று கூறியவர்களுக்கு இணையாக நமது மாணவர்கள் ஆசிரியர்கள் பற்றி சிறு கவிதைகள் கூற இருக்கின்றனர். பிரிட்டிஷ் எலக்ட்ரீஷியன். மதிய வணக்கம். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சில கவிதையை கூற வந்துள்ளேன். முன்னால் முடியாது என்னால் என்று ஆயிரம் பேர் சொன்னாலும், ஆனால் முன்னால் முடியும் என்று முன்னால் என்று சொன்னவர் என் ஆசிரியர். ஆற்றலை மறைவில் தவிர அன்பார்ந்த ஆசிரியருக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். முதலாம் ஆண்டு மாணவன் நன்றி. கல்லை சிலையாக்குவது ஆசிற்பி, மண்ணை பானையாக்குவது பிழைப்படும், கற்பனையை ஓய்வாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றிகளாக ஆக்கியது ஆசிரியர். நாங்கள் கல்வி கற்கனை கால் கற்கின்றாய், புத்தக கல்வியோடு பொது அறிவு கற்பித்தாய், மாணவர்களின் திறமையை ஊக்குவித்தாய், சிலையை பார்க்கும் கண்கள் முன்னின் கைகளும் பார்க்க. அன்பில் அன்னையாக அரங்கணைப்பில் தந்தையாக அன்றே கற்பித்த பாடங்கள் இன்று என் மனதின் மதிப்பையும் மகிழ்வையும் தந்திருக்கிறது. நீ கற்பித்த பாடங்கள் அல்ல, என் வாழ்க்கையின் பாலங்கள். மற்ற பிள்ளையை பெற்ற பிள்ளையாக ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களை ஊக்குவிப்பார்கள். ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் எமது முதல்வர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். என்னுடன் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை படிப்புல அறிவு நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே நீங்கள் போனாலும் என்ன பண்ணாலும், ஆனால் ஆசிரியர்கள் ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை தான் உயர்த்த முடியாது. நம்ம அந்த காலத்தில் இருக்க மாதிரியே படிப்பறிவு இல்லாத மக்கள் மாதிரி ஆயிடும். ஆரம்பத்துலேருந்து
காட்டுக்குள்ளேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை வளர்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் வந்து முழுக்க முழுக்க பொறுப்பில் இருக்க வந்து ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் அது உங்களோட நலனுக்கு. சார் எப்போ பார்த்தாலும் இன் பண்ண சொல்கிறாரு, சூப் போட சொல்கிறாரு, யூனிஃபார்ம் போட சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி நினச்சி அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை வந்து அதிலே தடைபட்டுரும். இதெல்லாம் எனக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களோட படி ஸ்டார்ட் ஆகும். வெற்றிக்கான படி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். சரியா? கேட்குற எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்களா? என்ன நீங்கள் இப்போ ஒருத்தவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? வீட்டில் இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதோ அப்போதைக்கு அன்னைக்கு சம்பாதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போய் கேட்டோம்னா நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கலாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எண்ணங்கள், நம்மளால சொன்ன மாதிரி எண்ணங்கள் போன்ற வாழ்க்கை அமையும். எப்போதுமே நம்மளோட எண்ணத்தை பாசிட்டிவ் பலன்கள் வந்து கட்டாயம் கிடைக்கும். சரியா? எப்போதுமே யாரு கேட்டாலும் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் அதான் சொல்லணும். சரியா? நான் சரியில்லை, ஏதோ இருக்கிறேன், பரவாயில்ல, அந்த வார்த்தை வரக்கூடாது. நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அவ்வளோதான். நீ உன்னோட கஷ்டத்தை வந்து உனக்குள்ள தான் வச்சுக்கணும். வெளிக்காட்டும் போது சந்தோஷமா காமிக்கணும். சரியா? அப்படின்னா அப்படி இருந்தா அப்படின்னா உனக்கு எப்போதுமே உன்னோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து என்ன கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சார் எதுக்குமே பயப்படக்கூடாது. ஒருவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறேன்னா, படிப்பு சம்பவம் கேள்வி கேட்கறேன்னா அவரோட வளர்ச்சிகள் இருக்கும். நீங்கள் இல்லை நம்ம இந்த பக்கத்தில் உட்காந்துருப்போம் கேட்போம், நம்ம ஒரு புரியல நடத்துறாங்க, நடத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு புரியல அப்படின்னா நீ எந்திரிச்சு சார்ட்ட வந்து எதிர்த்து கேட்கணும். வாத்தியார்ட்ட இது புரியல சார் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா கட்டாயம் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நான் எந்திரிச்சா மற்றவங்க எதுவும் கிண்டல் பண்ணுவாங்களோ, இல்லை நான் எந்திரிச்சு கேட்கும்போது தப்பா எதுவும் பேசிட்டோம்னா மற்றவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? இதற்கு முதல்வர் அவர்களுக்கும் வரவேற்பை வழங்கிய பயிற்சியாளர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை பொறுப்பை கற்று நமக்கு வழங்கிய எங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.